விஷயங்கள் பேசியிருக்கோம். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் போகுது. ஒன் டே யூ வில் வின், தி அதர் டே யூ மைட் லூஸ். எப்பவுமே ஜெயிச்சுட்டே இருந்தோம்னா அப்புறம் அது அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஜெயிக்கிறதுக்கு நம்ம அதுக்கான அடித்தளமே தோல்வி தான். ப்ளஸ் நம்ம அந்த தோக்கிற நேரத்தில், நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டைமில் உட்காந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புலம்புவாங்க. ஐயோ எனக்கு இது நடந்துருச்சு, அவரால் எனக்கு இது நடந்துருச்சு, இவரால் எனக்கு இது நடந்துருச்சு, ஐயோ எங்கள் அம்மா அப்பா எனக்கு இது பண்ணிட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா சேர்த்து வைக்கல, என் ஒய்ஃப் எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பல நொண்டி சாக்குகள் பல பேர் சொல்லியே செல்ஃப் பிட்டிலேயே அவங்க அவங்களோட பொட்டன்ஷியலை அவங்க ரியலைஸ் பண்ணாமலே போயிடுறாங்க. ஸோ நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ஃபைட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிப்போமா மாட்டோமான்றது முடிவாகுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ஸ்விம்மர், அதிக தங்கப்பதக்கங்கள் வாங்கின ஸ்விம்மர் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தான். ஸோ அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இது 2007 அவர் 6 கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. ஹிஸ்ட்ரியிலே யாரும் ஸ்விம்மிங் காம்படிஷன் யாரும் இந்த மாதிரி வாங்கினது கிடையாது. ப்ளஸ் அடுத்து 7வது 8வது கோல்டு மெடல் வாங்க போகிறாரு பீஜிங் ஒலிம்பிக்ஸில். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டோட அவர் வீட்டு பக்கத்தில் போயிட்டு இருக்காரு அமெரிக்காவில். தடிக்க விழுந்துடுறாரு. தடிக்க விழுந்து கை எலும்பு உடஞ்சி போயிடுது. ஸோ அதனால் என்ன சொல்லிடுறாங்கன்னா, மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அவரோட ப்ராக்டிஸ், அந்த நீச்சல் பந்தயத்துக்கான ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கையில் பிளாஸ்டர் போட்டுடுறாங்க, ஸ்விம்மிங் பூலில் இறங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, சராசரி மனுஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ கை உடஞ்சி போச்சுன்னு புலம்பியிருப்போம். ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லி நம்ம அதே காரணமாக வச்சு நம்ம அடுத்த என்னன்றதை நம்ம பார்க்காம போயிருந்திருப்போம். பட் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அதை பண்ணலை. கை உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அவரோட அந்த காம்படிட்டர்ஸ் எல்லாம் நீச்சல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவர் என்ன பண்ணுவாராம், போய் தண்ணிக்குள்ளே நீந்த முடியாட்டாலையும் தண்ணிக்குள்ளே இறங்கி காலை ரொம்ப கிக் பண்ணி ஃபியர்ஸாக கிக் பண்ணுவார். நமக்கு தெரியும் இல்லையா, நீச்சலில் கையும் வேணும் காலும் வேணும். ஸோ அந்த காலை ரொம்ப ஃபியர்ஸாக எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தாராம். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த 2007 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸில் மில்லராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வின் பண்ணுறாரு. அவர் ரொம்ப நெக் டு நெக் காம்படிஷன். மைக்கேல் ஃபெல்ப்ஸா இவரா அப்படின்னு பார்க்கும்போது இவர் ஜெயிச்சிடுறாரு. பட் ஆனால் 1/100th of a second, ரொம்ப மில்லி செகண்டில் அவரோட காம்படிட்டர் வின் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த ரீப்ளேஸில் பார்க்கும்போது எப்படா இவர் ஜெயிச்சாருன்னு பார்க்கும்போது, இந்த மில்லராட் அப்படின்றவர் அந்த கடைசி அந்த ஃபினிஷ் லைன் கிட்ட போகும்போது டயர்டாயிடுறாரு. ஸோ கால் அந்த கிக் பண்ணுறதை ஸ்லோ பண்ணிடுறாரு. பட் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அந்த கால் அந்த பவரால் மில்லராட் ஜெயிச்சு போய் தொட்டுறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம வாழ்க்கை பாடம் என்ன? அவர் அன்னைக்கு கை உடஞ்சி போச்சு அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுருந்தா கண்டிப்பாக ஒரு ஒலிம்பிக் ட்ரீம், அந்த 8th ஒலிம்பிக் ட்ரீம் 8th கோல்டு ஒலிம்பிக் ட்ரீம் அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் தவறாமல் அவர் கைதான உடஞ்சிருக்கு, நான் காலுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பண்ணி என் காலை ஸ்ட்ராங் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் காலை ஸ்ட்ரென்தன் பண்ணதுனால அந்த ரேஸ் அன்னைக்கு அவரால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம கீழே விழுந்திருக்கும் போது, கஷ்டப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோன்றதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையோட சக்ஸஸ் தீர்மானிக்கப்படுது. நம்ம வாழ்க்கையில் சாதனையாளர் ஆகணும்னா ஜெயிச்சுட்டே எப்பவுமே இருப்போன்ற ஒரு கனவை முதல்ல நம்ம தூக்கி போடணும். தோல்வியை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாதான், டிசப்பாயின்மெண்ட் அண்ட் ஃபெயிலியர் இது ரெண்டுத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டாதான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆக முடியும். முக்கியமாக நம்ம ஒரு தோல்வியை சந்திக்கிறோன்னா உடனே அந்த நேரத்தை போய் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சிகரெட் பிடிக்கிறது, இல்லை உடனே போய் நம்ம ஆல்கஹால் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் தோல்வியை சந்திக்கும் போது தான் நம்ம இன்னும் டிசிப்ளின்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், உடற்பயிற்சி விடாமல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும். நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இருக்கிற நான் சொன்ன மாதிரி தோல்வியை சந்திக்கும் போது நம்ம என்ன விஷயங்கள் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்ம ஃபியூச்சரில் ஒரு வெற்றி நமக்கு வருதா, இல்லை நம்ம ஒரு சாதனையாளர் ஆகிறோமா இல்லைன்றது அது தீர்மானிக்குது. ஸோ நல்ல பழக்கங்கள் தோல்வியை சந்திக்கும் போது நம்ம முக்கியமாக நம்ம பண்ணணும், கடைப்பிடிக்கணும். ஸோ இந்த பதிவு நமக்கு ஒரு உபயோகமான பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.